இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கிட்டத்தட்ட 25க்கு அதிகமாக இருக்கிறது. இங்க பல பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பிரைவேட் டிகிரிஸை படிச்சா கவர்மெண்ட்ல நான் வேலை எடுக்கலாம்ன்ற பெரும்பான்மையான ஆட்களுக்கு நிரம்ப கேள்வி இருக்கு. தொடர்ச்சியா நிரம்ப கேள்விகளும் வந்திருக்கு. இந்த வீடியோல உங்களுக்கு முழுமையான பதில வழங்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். சரி, நீங்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், அதாவது பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டை நீங்க தெரிவு செய்யக்குள்ள ரொம்ப காரணங்கள் இருக்கு. வெளிநாடு போக போறீங்களா, படிப்புக்காக போறீங்களா, அல்லது அங்க வேலைக்காக போறீங்களா, அல்லது ஒரு தனியார் நிறுவனங்கள்ல வேலை எதிர்பார்க்குறீங்களா, அரசு நிறுவனங்கள்ல வேலை எதிர்பார்க்குறீங்களா, அல்லது ஆசிரியர் தொழிலுக்குள்ள போக போறீங்களான்றதை வச்சுக்கொண்டே நீங்க அந்த கல்வி நிறுவனத்தையும் பட்ட படிப்பையும் தெரிவு செய்யணும். இது மிக முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையில பல கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. இதுல பல்கலைக்கழகங்கள், அனுமதியை பெற்று இயங்கி கொண்டிருக்கிற நிறுவனங்கள் என்று சொல்லி குறிப்பிடலாம். இப்ப அரசு உள்ளீர்ப்புகள்ல மிக முக்கியமாக கெசட்லயே சொல்ற விஷயம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால அனுமதிக்கப்பட்ட பட்டங்கள் என்று. இதுல பலரும் ஒரு மயக்கம் ஒன்று இருக்கிறது. யூஜிசி அப்ரூவ்டு, யூஜிசி ரெக்கக்னிஷன், இங்கிலீஷ்ல அதை கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். தமிழ்ல ஒரு மயக்கம் ஒன்று இருக்கு, அங்கீகாரம், அனுமதி என்றதுல பலரும் குழங்கி போறோம். இதுல அனுமதிக்கப்பட்ட யூஜிசி அப்ரூவலை தான் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல அவங்க எடுப்பாங்க. இப்ப உதாரணமாக இப்ப ஈஸ் ஆஃப் மெட்ரோ கேம்பஸ் எடுத்த எங்கிட்ட 2 விதமான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால அனுமதிக்கப்பட்ட பட்ட படிப்புகள் இருக்கிறது. இதே மாதிரி பல கல்வி நிறுவனங்கள்ல 2 வகையான பட்ட படிப்புகளுமே இருக்கு. நீங்க ஒரு பாடத்தை தெரிவு செய்யலாம். அதுவும் நான் கவர்மெண்ட் செக்டருக்குள்ள போகணும் இதை நீங்க யோசிக்கணும். இப்ப உடனே வீடியோக்குள்ள இது அனுமதிக்கப்பட்டதா, இது அங்கீகரிக்கப்பட்டதா, சொல்லுங்கன்னு கேட்டா ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கு என்னால பதில் சொல்றது கஷ்டமா இருக்கு. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோட வெப்சைட்டுக்கு போனாலே இந்த டீடைல்ஸை நீங்க ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். அதால நீங்க எந்த வேலைக்கு போறீங்கன்றதை பொறுத்து நீங்க சரியான முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்க.